அன்பர்களே வணக்கம். ஏபிஜே அருள். இன்று ஒரு முக்கியமான விசாரம் செய்வோம். தமிழ் சான்றோர்கள் மற்றும் ஞானிகளின் அருளால். அன்பர்களே, எல்லா காலத்திலும் நல்லது கெட்டது என்ற செய்கைகளும் சரியே தவறே என்ற வாதங்களும் இருந்து வந்தது, இருந்து வருகிறது, இருந்து வரும் என்பது இயற்கையான ஒன்றுதான். இப்பொழுது இங்கு ஒரு கருத்தும் வாதமும் மேலோங்கி வருகிறது. அது எதுவெனில், புலால் மட்டும் உண்பதே தமிழர்களின் உணவு பழக்கம் எனவும், வேட்டை மற்றும் பலி கொடுப்பதே தென்புலத்தார் பண்பாடு எனவும் பரவுகிறது. இது முற்றிலும் தவறான ஒன்றாகும். அன்பர்களே, மனிதன் என்றாலே ஒரே தன்மை உடையவன் என கருதுவதற்கு இடமில்லை. இது சரிதானே? தன் வாழ்வில் உண்மை குறித்து அறிந்து கொண்டே வரும் பகுத்தறிவை பெற்றவன்தான் மனிதன். அவன் உண்மை முழுவதும் தெரிந்து வைத்து கொண்டு பிறந்தவன் அல்ல. அதனால் எவரையும் எதன் அடிப்படையிலும் தாழ்ந்தவனாக கருதக்கூடாது, முடியாது. இதோ நம் ஔவை பாட்டியின் ஒரு பாடல் காண்போம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம். புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான். அதாவது, எல்லாம் வல்ல கலைமகள் சரஸ்வதி கூட படித்து கொண்டிருக்கிறாள். நான் புலமை பெற்றவன், நான் சொல்வதே சரியென வெறும் பந்தயம் கட்ட வேண்டாம். எறும்பும் தன் கையளவு என் சான் இருக்கிறது. மனிதர்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்கிறாள் நம் ஔவையார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இங்கு சில அமைப்புகள் புலால் உணவுதான் தென்மொழி பேசுவோர் பழக்கம் என்று சொல்வது வேதனைக்குரியதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிற உயிர்களிடத்தில் காட்டும் பரிவு, இரக்கம், கருணை இவையே முதன்மை அறம் என்றும், இதுவே உண்மை அறிவாகும் என்றனர் நம் தமிழ் சான்றோர்கள், ஞானிகள். இவர்கள் கொல்லாமை, புலால் உண்ணாமை இவையின் சிறப்புகளை எழுதி பாடி உபதேசித்து வந்துள்ளனர். தமிழ் மொழியில் பதிந்துள்ள இந்த இரக்க கோட்பாடை, வரலாற்று உண்மையை இன்று நாம் சிலரால் இழந்து விடுவோம் என அஞ்ச வேண்டியுள்ளது. வேத ஆகமத்தில் வேள்வியில் பலிகள் அங்கு கொடுக்கப்படுகின்றன. புராண கடவுளர் மாமிச உணவு உண்டதாக உள்ளது. ஆசாரங்களை தர்மங்கள் என்கிறது வேதம். ஆனால் தமிழை வளர்த்த குறள், அன்பை தெய்வம் என்ற திருமந்திரம் இவை கண்ட உண்மை எதுவெனில் உயிர் இரக்கமே. தமிழ் மொழியின் உயரிய அறம் கருணையே என உள்ளது. ஜீவகாருண்யமே இறைவீட்டின் திறவுகோல் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். அன்பு என்றாலே மனிதர்களிடம் காட்டுவது மட்டுமே என்ற குறைந்த அளவு உண்மையைத்தான் இங்குள்ள தலைவர்கள் மக்களிடையே வெளிப்படுத்துகிறார்கள். உண்மைதான், மனிதர்களிடமே அன்பு இல்லாமல் சாதியால், சமய மதத்தால், குலத்தால், சாத்திரத்தால் பிரிக்கப்பட்டுள்ளனர். இதை போக்கும் பொருட்டு மனிதர்களிடையே சமத்துவ கொள்கையை நம் தலைவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதற்காக போராடியும் வருகிறார்கள். இது போற்றுதலுக்கு உரியதே, தேவையும் கூட. ஆனால் கள் குடிப்பதும், புலால் உண்பதும், போர் புரிவதும், எதிரிகளை அடிமைகளாக்கி விண் உயர கோபுரம், கோயில்கள் கட்டுவது மட்டுமே வீரமாக, பண்பாடாக காட்டி வருவது வேதனைக்குரியது அல்லவா?
எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவித்த தமிழ் ஞானிகளின் இரக்க உணர்வை ஏன் மறைக்கப் பார்க்கிறீர்கள்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக ஆன்ம நேயத்தை ஏன் மறைக்கப் பார்க்கிறீர்கள்? ஒருவர் படகில் பயணித்து வரும்போது படகோட்டியிடம், உனக்கு அதை பற்றி தெரியுமா என படகோட்டியிடம் கேட்டாராம். அதற்கு படகோட்டி, எனக்கு தெரியாது என்றார். என்னப்பா இது கூட தெரியலேன்னு சொல்கிறேன், சரி எதை பற்றியாவது தெரியுமா என்று கேட்டதற்கும் படகோட்டி வெட்கத்தோடு தன்னை தாழ்த்தி கொண்டு தெரியாது ஐயா என்றார். சிறிது நேரம் கழித்து படகில் ஓட்டை விழுந்து விட்டது. படகு கவிழ ஆரம்பித்து விட்டது. படகோட்டி அவரிடம், ஐயா, எல்லாம் தெரிந்த தங்களுக்கு நீச்சல் தெரியாமலா இருக்கும் என்றார். இல்லை இல்லை, எனக்கு நீச்சல் தெரியாது என்றார். படகு கவிழ்கிறது. அன்பர்களே, நிறைய தெரியும் என்பது முக்கியமல்ல. இரக்கம், கருணை பற்றி தமிழ் மொழியில் பதிந்து உள்ளது என்ன? இதையும் தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முதன்மை அறமாக உயிர் கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் தான் என்று சொன்ன வள்ளுவத்தை மதிக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி நாம் கேட்பதில் என்ன தவறு உள்ளது? அன்பர்களே, எவர் ஒருவர் மற்ற உயிர்களிடம் இரக்கம் கொண்டிருந்தால் அவருக்கு மனிதர்கள் மீது அன்பு வைக்க சொல்லியா தர வேண்டும்? கருணை விருத்தி ஆக ஆக அவரிடம் எல்லா நற்குணங்களும் கைகூடும். அதனால் அவரிடம் சாதி சாத்திர பேதங்கள், குலம், ஆசாரங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். பொது நோக்கம் அவரிடம் வரும். இது சத்தியம், இதுவே சத்தியம் என அறிக. எல்லா உயிர்களிடத்தும் தயவு வைக்கச் சொல்லும் திருவள்ளுவர், திருமூலர், திருவருட்பிரகாச வள்ளலார் இவர்களின் போதனைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பது அறிவு செயலா? வேதனைக்குரிய செயல்களே. ஒருவர் புலால் உணவு உண்கிறார் என்றால் அவர் உயிர் மற்றும் இரக்கம் குறித்த விஷயத்தில் முழுமை பெற்றிருக்கவில்லை என்பதே உண்மையாகும். ஒருவர் நாத்திகரா அல்லது ஆத்திகரா, அது அவரவர் நம்பிக்கையை சார்ந்ததாகும். எவரும் எதனாலும் மற்றவர்களுக்கு தாழ்ந்தவர் இல்லை, இது உண்மைதான். ஆனால் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவிக்கும் உணர்வு என்பது அறிவு சார்ந்தது ஆகும். புலால் உண்ணாதவர்கள், உயிர் இரக்கம் கொண்டோர், இவர்கள் சிறப்பானவர்கள் எனச் சொல்வதில் உங்களுக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது? தமிழ் ஞானிகள் போதித்த புலால் உண்ணாமை, கொல்லாமை அறத்தை மறந்து பேசுவது அரைவேக்காட்டுத்தனம் மட்டுமல்ல, தனக்குத்தானே குழி வெட்டி கொள்வது போலாகும். உலகிற்கே உண்மையை இனிமையாக, எளிதாக, விரைவாக தெரிவிக்கும் தமிழ் மொழிக்கு, தென்புல பண்பாட்டிற்கு இழுக்கை சேர்த்து விடாதீர்கள். இரக்கம், கருணை குறித்து மற்றவர்கள் நமக்கு போதிக்கும் நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள். மற்ற உயிர்களையும் தம்முயிர் போல் பாவித்து புலால் உண்ணாமல் கருணையை விருத்தியாக்கச் சொல்லும் செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை உலகமறிய முரசு கொட்டுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி. அன்புடன் ஏபிஜே அருள்.